தாலியை போட்டு விடுங்க. சின்னம்மா, நீங்க அவ்வளவு உறுதியா கோவில்ல அயலி அவ கழுத்துல அவளே தாலி கட்டிக்கிட்டத பார்த்ததா சொன்னீங்கல்ல? நீங்க சொன்னதால நாங்களும் அதை உண்மைன்னு நம்பிட்டோம். ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சே. அப்ப நீங்க உண்மையாலுமே பார்த்தது அயலி இல்லையா, வேற யாரோ தானா? இன்னும் யார் வந்து எத்தனை தடவை கேட்டாலும் சரி, நான் அன்னைக்கு கோயில்ல பார்த்தது இந்த பொண்ணதான். எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு ஞாபக மறதி கிடையாது. அப்புறம் எப்படி சிவா அயலிக்கு தாலியை போட்டு விட்டான்? இது நடந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இந்த ஆட்டம் இன்னும் முடியல செல்வநாயகி. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அவங்க நடிக்கிறாங்களா இல்ல உண்மையாவே புருஷன் பொண்டாட்டியான்னு. பொறுத்திருந்து பாருங்க. என்ன சொல்லிட்டு போறாங்க? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. இதுக்கு மேல இவங்க என்னதான் பண்ண போறாங்களோ? பாட்டி, இப்ப எதுக்கு நீங்க இவளை எனக்கு ஈக்குவலா வச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த வீட்டு வாரிசு கையால தாலியை கட்டிட்டு வந்த மருமக. இவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவங்க. இவங்களும் நானும் ஒன்னா? ஏய், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா முறை தவறிட்டாங்கன்னு அர்த்தமா? இவங்க காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மனசுக்கு பிடிக்காம பண்ணிக்கிற கல்யாணம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் முறை தவறி பண்றது. ஷோ பாட்டி, இவங்க பண்ண கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அதுல இன்னும் என்ன ரித்திகா உனக்கு டவுட் இருக்கு? அதான் கண்ணு முன்னாடியே பார்த்தாச்சுல்ல. இதுக்கு மேலேயும் உனக்கு இன்னும் என்ன ப்ரூவ் பண்ணணும்? எல்லாருக்குமே இவங்க மேல இருந்த டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் இவங்க மேல டவுட் இருக்குன்னு யாரும் பேசக்கூடாது. அப்படி இல்லாம யாராவது திரும்பவும் இத பத்தி பேசி பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். இத பாரு ரித்திகா, என்ன இருந்தாலும் அயலி உன் அக்கா. இந்த வீட்டுல தான் இவளும் இருக்கா. அதனால இவளும் இந்த வீட்டு பொண்ணுதான். அதனால உனக்கு சமமா வச்சுதான் நான் இவளை யோசிக்க முடியும். அப்படி ஒருத்தரை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்தருக்கு நான் முக்கியத்துவம் தர மாட்டேம்மா. அது இந்த குடும்பத்தோட பழக்கமும் கிடையாது. நான் யோசிச்சுதான் முடிவெடுப்பேன். இதோ பாருங்க பாட்டி, நான் மறுபடியும் சொல்றேன், நான் இந்த நகை மேல எல்லாம் ஆசைப்படல. ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா இது எனக்கு தான் சேரணும். அதுவும் இல்லாம ஏன் புருஷன் தானே இந்த வீட்டு பையன், அப்ப நான் தானே இந்த குடும்பத்து மருமக. என் புருஷன் கையை பிடிச்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? நான் ஒரு நாள் ஃபுல்லா என் புருஷன் கையே பிடிச்சிருப்பேன். ஏன் அயலி, நகை தானே உன் தங்கச்சியை வாங்கிட்டு போட்டுமே, நாம எதுக்கு போட்டியில கலந்துக்கணும்? அப்படிதான் நானே யோசிச்சேன். ஆனா இப்பதானே புரியுது இந்த போட்டி எதுக்குன்னு. எதுக்கு? இதுவும் நமக்கு வைக்கிற ஒரு டாஸ்க் தான். அப்படியா? என்ன சொல்ற? எனக்கு தெரிஞ்சு இது பாட்டியும் அண்ணியும் சேர்ந்து யோசிச்சதா தான் இருக்கணும். ஆனா நான் கேட்டதுக்கு அக்கா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அதுக்குன்னு அப்படியே நம்பிடுறதா? ஏன் நீங்க உங்க அக்கா கிட்ட போய் சொல்லலையா? சொல்லியிருக்கேன். இப்படி போட்டி வச்சா நீங்க சொன்ன மாதிரி நான் ரித்திகாவுக்காக விட்டு கொடுப்பேன்னு நினைச்சாங்க.
நான் மட்டும் அப்படி நினைச்சிருந்தா கண்டிப்பா நம்ம மேல திரும்பவும் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கோம். அதனாலதான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். என்ன பாட்டி ம் இப்படி நாள் முழுக்க கைய பிடிச்சுக்கிட்டே வா நிப்பாங்க? நாமளும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதான் இந்திரா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. ம். என்ன பாட்டி, எதுக்கு இந்த வெயில்ல கூட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க? நாம வெயில நிக்க வேண்டாம், நாம நிழல்லயே நின்னுக்குவோம். ஆனா இப்போ இவங்க 4 பேரையும் சோதிக்கிற மாதிரி ஒரு போட்டி. ஜோடி ஜோடியா இந்த மொட்டை மாடிய 50 ரவுண்டு சுத்தணும். இந்த வெயில்ல 50 ரவுண்டா? சரி, உனக்காக ஒரு 30 ரவுண்டு வச்சுப்போம். 2 பேரும் கைய விடாம 30 ரவுண்டு சுத்தி வரணும். அயலி, பாட்டி இதெல்லாம் ஒரு போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, இதுலயும் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த வெயில் கொஞ்சம் ஓவர் தான், இருந்தாலும் பரவாயில்ல. நாங்களே முதல்ல இந்த டாஸ்க பண்றோம். வாங்க. ராஜாத்தி, ஆ? கொஞ்சம் நில்லும்மா, நான் இன்னும் முழுசாவே சொல்லி முடிக்கல. இந்த போட்டியில நீ செருப்பு போடக்கூடாது. ட்விஸ்ட் பாத்தீங்களா? பாட்டி, நான் போடலாமா? நான் செப்பல் போடக்கூடாதா? அப்ப இவரு உன் புருஷன் செருப்பு போட்டுக்கலாம். ஆ? என்ன பாட்டு இது? இந்த மாதிரிலாம் பார்ஷாலிட்டி. நான் போடக்கூடாது, இவர் போட்டுக்கலாமா? இது எந்த விதத்துல நியாயம்? இது இந்த போட்டியோட ரூல்ஸ். என்ன இந்திரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. பாட்டி சொன்ன மாதிரியே இந்த ரூல்ஸை ஏத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து 30 ரவுண்ட் சுத்தி வரணும். அதுவும் ஓடக்கூடாது, நடந்துதான் சுத்தி வரணும். எக்காரணத்து கொண்டும் கைய மட்டும் விட்டுறக்கூடாது.